மாணவர் சேர்க்கை நடத்தும் சென்டாக் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மாற்றம். கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உத்தரவு. புதுவையில் 108 கிராமங்களில் 10,000 மரக்கன்றுகள் நடும் விழா. முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. புதுவை அரசியலில் சில முக்கிய முடிவுகள். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் என 7 பேர் டெல்லி பயணம். என் நிலம் சம்பந்தமாக யாராவது அவதூறு பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பி.பி. ராமலிங்கம் எச்சரிக்கை. புதுவையில் மருத்துவம், பொறியியல் உள்ளிட்ட இளநிலை படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தும் சென்டாக் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பாலாஜியை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் திடீரென மாற்றி உத்தரவிட்டுள்ளார். புதுவையில் மருத்துவம், இளநிலை பட்ட படிப்புகள் உள்ளிட்டவற்றுக்கு சென்டாக் மூலமே மாணவர்கள் விண்ணப்பித்து கல்லூரிகளில் சேர்ந்து வருகின்றனர். இளநிலை படிப்புக்கான 1ஆம் ஆண்டு சேர்க்கை நடைபெறும் சென்டாக் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக ராஜீவ்காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உதவி பேராசிரியரான பாலாஜி நியமிக்கப்பட்டிருந்தார். இவர் மீது பல புகார்கள் எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசிய துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் விரைவில் மாற்றப்படுவார் என கூறியிருந்தார். அதன்படி பாலாஜி மாற்றப்பட்டு புதுச்சேரி கஸ்தூரிபாய் மகளிர் கல்லூரி முதல்வர் ஷெரியான் ஷெரார்தனே சிவன் சென்டாக் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த உத்தரவை துணைநிலை ஆளுநர் சார்பில் அரசு மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி சார்பு செயலர் சௌமியா வெளியிட்டார். புதுச்சேரி வனம், வனவிலங்குத்துறை சார்பில் 10,000 மரக்கன்றுகள் 108 கிராமங்களிலும் நடுவதற்கான விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி வனத்துறை சார்பாக மரங்களின் முக்கியத்துவம் மற்றும் அதனை பாதுகாத்தலில் மக்களின் பங்கு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரத்தில் மரக்கன்று நடும் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியினை வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபை வளாகத்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், எம்பி செல்வகணபதி, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், லட்சுமிகாந்தன் மற்றும் வனத்துறை செயலாளர்கள் ஜவஹர், வன பாதுகாவலர் அருள்ராஜன் முன்னிலையில் 10,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் இலவசமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியின் வேளாண் துறை, காவல்துறை, நீதித்துறை உள்ளிட்ட அரசு துறைகள், பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் மரக்கன்றுகள் நிறுத்தல், புதுச்சேரியில் உள்ள 108 கிராமங்களிலும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் மரக்கன்றுகள் நடுதல் போன்ற நிகழ்ச்சிகள் திட்டமிடப்பட்டுள்ளது. புதுவை பாஜக தலைவருடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை நடத்திய நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் என 7 பேர் டெல்லி புறப்பட்டு சென்றனர். புதுவையில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. பாஜக சார்பில் சட்டப்பேரவைத் தலைவர், 2 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்ட அமைச்சர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதன் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் என 7 பேர் சில நாட்களுக்கு முன்பு துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினர். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாரிய தலைவர், அமைச்சர் பதவிகளை சுழற்சி முறையில் வழங்கவும் கோரினர். மேலும் பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தவும் அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பியை முதல்வர் ரங்கசாமி அழைத்து பேசினார். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அறையில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். அப்பொழுது பிரச்சினை குறித்து பாஜக தேசிய தலைவர், மேலிட பார்வையாளர் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும், பிரச்சினை தொடர்பாக பேசி முடிவெடுக்கப்படும், இந்த விவகாரத்தில் கட்சியின் தேசிய தலைமையை இறுதி முடிவெடுக்கும் என மாநில தலைவர் செல்வகணபதி தெரிவித்தார். இந்த நிலையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், பாஜக ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் நேற்று திங்கட்கிழமை மாலை டெல்லிக்கு புறப்பட்டு சென்றனர். அவர்கள் கட்சியின் மேலிட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தனது நிலம் சம்பந்தமாக யாராவது அவதூறு பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜனுக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பி.பி. ராமலிங்கம் விளக்கம் அளித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பி.பி. ராமலிங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேட்டி சம்பந்தமாக இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த நண்பர் ஆனந்தபாபு நடராஜன் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அதற்கான விளக்கத்தை தான் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும்
ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்களும் கவர்னரை சந்திக்க செல்வதாகவும் தன்னையும் வரும்படி அழைத்தார்கள். தான் என்ன காரணம் என்று வினவும் பொழுது முதல்வருக்கும் அமைச்சர்களுக்கும் எதிராக புகார் அளிக்க செல்வதை அறிந்து நான் தலைமையை கேட்காமலும் முதல்வருக்கும் அமைச்சருக்கும் எதிராக ஒரு பொழுதும் புகார் அளிக்க வரமாட்டேன் என்று புறக்கணித்ததால் அவரே கற்பனையாக சில தவறான தகவல்களை ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்துள்ளார். அது சம்பந்தமாக தான் தெரிவிப்பது என்னவென்றால், தான் என் பொது வாழ்விலும் வியாபாரத்திலும் எவ்வளவு நேர்மையானவன் என மக்களுக்கு தெரியும். என் நிலம் சம்பந்தமாக நான் கிரயம் பெற்றது சட்டப்படி சரியானது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. எனவே என் நிலம் சம்பந்தமாக யாராவது அவதூறு பரப்பினால் அவர்கள் மீது நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் என்றும், வேண்டுமென்றால் அவர்கள் நீதிமன்றத்தை சட்டப்படி அணுகலாம் எனவும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்த நாளையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இன்று ஜூலை 2, 2024 சுதந்திர போராட்ட வீரரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான தியாகி அன்சாரி துரைசாமி பிறந்தநாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் கொண்டாடப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதித்தி ஹோட்டல் முன்பு உள்ள அவரது சிலைக்கு புதுவை அரசு சார்பில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரக்ஷகன், ரங்கநாயகி குடும்பத்தினர் தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடியார் மடம் வீதியில் உள்ள இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் தலைமையில் துணை சபாநாயகர் ராஜவேலு முன்னிலையில் அவரது படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். அவரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்த அனைவருக்கும் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரக்ஷகன் தலைமையில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரியின் தங்கை மகள் ரங்கநாயகி, பன்னீர்செல்வம் பிரான்ஸ், முன்னாள் வார்டு உறுப்பினர் அரியாங்குப்பம் கூட்டுறவு கடன் சங்க இயக்குனர் காக்கையின் தோப்பு கந்தன் என்ற மெய்யழகன், கூட்டுறவு கடன் சங்கம் இயக்குனர் சங்கர், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரக்ஷகன், மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மந்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என கூறிய ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்க கோரி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நேற்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவையில் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார். அவருடைய பேச்சால் ஆளும் பாஜக மற்றும் ராகுல் காந்தி இடையே கடும் வாக்குவாதம் எழுந்தது. இந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தில் நேற்றைய நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்துக்களை வன்முறையாளர்கள் என கூறியதற்காக இந்து சமுதாய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பதாகையுடன் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார். இந்த நிலையில் அவரை சபாநாயகர் செல்வம், அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் சந்தித்த நிலையில் சபாநாயகர் செல்வம் பிரச்சினை குறித்து சட்டப்பேரவையில் பேசி தீர்த்து கொள்ளலாம் என கூறி அவரை சமாதானம் செய்து அழைத்து சென்றனர். புதுச்சேரியில் நேற்று அமல்படுத்தப்பட்ட மத்திய அரசின் புதிய சட்டத்தின்படி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் முதல் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் புதிய சட்டங்கள் நாடு முழுவதும் நேற்று அமலாக்கப்பட்டது. இந்த புதிய குற்றவியல் புதிய சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் உள்ள புதுச்சேரி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி புதுச்சேரி புதுரை வண்ணார் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு வந்த ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லும்படி கூறினர். ஆனால் அவர்கள் அதை ஏற்க மறுத்து சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட புதுரை வண்ணார் சமூகத்தினர் 60 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது நேற்று மத்திய அரசால் புதியதாக அமல்படுத்தப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற சட்டப்படி 170 பிரிவின் கீழ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மத்திய அரசால் நேற்று அமல்படுத்தப்பட்ட புதிய 3 சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
துப்பி அடிகளாரின் குருத்துவம் பெற்ற 180வது ஆண்டு அவர் எழுதிய கதா மஞ்சரி நூல் வெளியீட்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. துப்பி அடிகளார் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து புதுவை பகுதிக்கு இறைப்பணியாற்ற நியமிக்கப்பட்டவர். அவர் புதுவையில் பல ஆண்டு காலம் இறைப்பணியோடு தமிழ் பணியும் கல்வி பணியும் ஆற்றியவர் என்பது பலருக்கு தெரியாது. பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் நன்றாக தமிழ் பயின்று பல தமிழ் நூல்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். புதுவையில் மிஷன் அச்சகம் எனும் அச்சுக்கூடத்தை நிறுவி பைபிளை முதலாக தமிழில் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார். பல அற்புதமான நூல்களை தமிழில் வடித்து தந்திருக்கிறார். இதற்கெல்லாம் மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் பெண்கள் கல்விக்கு வித்திட்டவர் இவரே. ஒரே ஒரு மாணவியை வைத்து இமாக்குலேட் பள்ளியை உருவாக்கியவர் இவர். தற்பொழுது பல பள்ளிகள் பல கல்லூரிகளாக வளர்ந்து உயர்ந்துள்ள இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் அடிகளாரின் 150வது நினைவு நாள். அவர் குருத்துவம் பெற்ற 180வது ஆண்டு அவர் எழுதிய கதா மஞ்சரி நூல் வெளியீட்டு விழா உள்ளிட்ட ஐம்பெரும் விழா புதுவை தமிழ்ச் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் முத்து விழாவிற்கு தலைமை தாங்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை பல்கலைக்கழக இயக்குனர் முனைவர் கிளமெண்ட் லூர்து கதா மஞ்சரி நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். முன்னாள் தமிழியல் புல தலைவர் முனைவர் ஆரோக்கியநாதன் நூலை அறிமுகம் செய்து வைத்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார். அந்தோணிசாமி அடிகளார் விழா நோக்க உரையாற்றினார். தமிழ் மாமணி துறை மாலிரையன், பேராசிரியர் புவனேஸ்வரி, ரகுராமன், கலைமாமணி, மாணி மற்றும் அலூசியஸ் ஆகியோர் வாழ்த்து பேசினர். விழாவில் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு தொழிலாளர் நலத்துறையில் நிரந்தரமாக ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் துறை முழுக்க முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றம் சாட்டி ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ஏராளமான தொழிற்சாலைகள், சிறு குறு நிறுவனங்களில் பணியாற்றும் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் விவகாரங்களை நிர்வகித்து தீர்வு காண வேண்டிய புதுவை அரசு தொழிலாளர் நலத்துறைகள் நிரந்தரமாக தொழிலாளர் நல ஆணையம் இல்லாமல் பொறுப்பு ஆணையரே இந்த துறையினை கூடுதலாக கவனித்து வருவதால் அவர் அலுவலகத்திற்கே வராததால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் புகாருக்கு உரிய நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளதாக ஏஐடியூசி குற்றம் சாட்டியுள்ளது. தொழிலாளர் நலத்துறைக்கு நிரந்தர ஆணையர் இல்லாததால் தொழிலாளர் நலத்துறை முழுக்க முதலாளிக்கு ஆதரவாக தொழிலாளர் நலன் மறந்த துறையாக மாறியுள்ளது என கூறியும் 2016ஆம் ஆண்டிற்கு பிறகு தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச சட்ட கூலி திருத்தி அமைக்கப்படவில்லை எனவும் கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்த கூலியும் முதலாளிகளின் ஆட்சேபத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் தொழிற்சாலைகளில் ஏற்படும் தொழில் விவரங்களில் சமரச அதிகாரி முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என குற்றம் சாட்டியும் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பிரச்சனை கிடப்பில் போடப்பட்டு அவர்களின் குடும்பங்களை சிரமத்திற்கு உள்ளாக்கியதற்கு தொழிலாளர் நலத்துறையின் சீர்கேடுதான் காரணம் என கூறி அலுவலக வாயில் முன்பு ஏஐடியூசி தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப கமிஷன் தர வேண்டும் எனவும் தற்காலிக நிலையில் பால் விற்பனையில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஏஐடியூசி பாண்லே தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏஐடியூசி பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்கள் சங்க கூட்டம் மாலை செஞ்சிசாலை திடலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் கலைமாமணி தலைமை வகித்தார். நடைபெற்ற வேலைகள் சம்பந்தமாகவும் எதிர்கால செயல்பாடு குறித்து ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் பேசினார். கூட்டத்தில் மாநில பொருளாளர் அந்தோணி, சங்கத்தின் செயலாளர் முருகன், நிர்வாகிகள் செண்பகவல்லி, முத்து, விஜய், ராஜன் உள்ளிட்ட தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள்: பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்கள் மழை, புயல், வெள்ளம், வெயில் என ஆண்டின் 365 நாட்களிலும் மக்களின் அத்தியாவசிய பொருளான பாலினை தங்கு தடையின்றி கிடைத்திட உழைத்து வருகின்றனர். இவ்வளவு கடுமையான பணிகளை மேற்கொண்டுள்ள பால் விற்பனை தொழிலாளர்களுக்கு பாண்லே நிறுவனம் பால் விலை உயர்த்தும் பொழுது விற்பனை தொழிலாளர்களுக்கான கமிஷன் தொகையையும் உயர்த்தி வழங்குவதற்கான உறுதிமிக்க நடவடிக்கைகளை நிர்வாகத்திடம் எடுத்திட வேண்டும். பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்களுக்கு இன்றைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப கமிஷன் தொகையினை உயர்த்தி வழங்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்கள் தற்பொழுது நிரந்தர மற்றும் தற்காலிக நிலையில் பால் விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் அனைவரையும் நிரந்தர பால் விற்பனை தொழிலாளர்களாக அங்கீகரித்திட வேண்டும் ஆகிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பொறுப்பாளர் கார்த்திகேயன் பிறந்த நாளையொட்டி அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பொதுக்குழு உறுப்பினரும் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக பொறுப்பாளருமான கார்த்திகேயனின் பிறந்தநாள் விழா இன்று லெனின் வீதியில் உள்ள தொகுதி திமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. பிறந்தநாள் விழாவிற்கு தொகுதி செயலாளர் நடராஜன் தலைமை தாங்க தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் முன்னிலை வகித்தார். விழாவில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடும் கார்த்திகேயனுக்கு பொன்னாடை அணிவித்தும் பிறந்தநாள் கேக் வெட்டியும் வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், ஆறுமுகம், வடிவேல் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தகவல் தொழில்நுட்ப அணி துணை அமைப்பாளர் அருண் என்கின்ற சுப்பிரமணியன் தலைமையில் தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் மற்றும் திமுக தொகுதி நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் பொதுமக்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், ஐபிசி குற்றவியல் நடைமுறை சட்டம், சிஆர்பிசி இந்திய சாட்சிகள் சட்டம், ஐஇசி ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பிஎன்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பிஎன்எஸ்எஸ் பாரதிய சாட்சிய அந்நியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் பொழுது எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் இந்த புதிய சட்டங்களுக்காக மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் இந்த சட்டங்களுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்த பிறகு அரசிதழில் கடந்த டிசம்பரில் வெளியானது. இந்த நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களும் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதையொட்டி புதிய சட்டங்கள் குறித்து தன்னார்வலர்களுக்கு பயிற்சிகள் அளித்து தயார்படுத்தும் நடவடிக்கையில் மத்திய அரசு மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு இயந்திர பயன்பாடுகள் குறித்த பயிற்சி முகாம் நடைபெற்றது. கரிக்கலாம்பாக்கம் வேளாண் அலுவலகத்தின் சார்பாக மத்திய அரசின் ஆத்மா திட்டத்தின் வாயிலாக நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விவசாய எந்திரங்களை எவ்வாறு பயன்படுத்துவது, அதனை பழுது நீக்குவது மற்றும் எந்திரங்களை பாதுகாக்கும் முறை குறித்து பயிற்சி முகாம் கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த ஒருநாள் பயிற்சி முகாமில் வேளாண் அலுவலர் தினகரன் தலைமையேற்று துவக்கி வைத்தார். கால்நடை மருத்துவர் செல்வமுத்து முன்னிலை வகித்தார். இந்த பயிற்சி முகாமிற்கு காமராஜர் வேளாண் அறிவு நிலைய பொறியியல் பிரிவு பாஸ்கர் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு எந்திரங்களை எவ்வாறு உபயோகப்படுத்துவது, இதில் ஏற்படும் சிறு குறைபாடுகள் குறித்து விவசாயிகளை எவ்வாறு அதை கையாள்வது என்பது குறித்து விளக்கி பேசினார். வேளாண் துறை பொறியியல் பிரிவு மெக்கானிக் ராதாகிருஷ்ணன், டிராக்டரை ஓட்டும் பொழுது நாம் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் பேட்டரி ஸ்ப்ரேயர் எவ்வாறு பயன்படுத்துவது, அதன் தொழில்நுட்பம் குறித்தும் விளக்கி பேசினார். இந்த பயிற்சிக்கு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இறுதியில் உதவி வேளாண் அலுவலர் கிருஷ்ணன் நன்றி உரையாற்றினார். இந்த ஈசியின் ஏற்பாடுகள் வேளாண் அலுவலக ஊழியர்கள் குமணன் மற்றும் தம்புசாமி ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் மாநில அளவிலான பெத்தாங் விளையாட்டுப் போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் உழவர்கரை பகுதியில் ஜிஆர்பிசி பெத்தாங் சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான பெத்தாங் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள 44 பெத்தாங் சங்கங்களின் மூலமாக 323 அணிகள் பங்கு பெற்றன. அதில் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த லியோ பெத்தாங் சங்கம் சார்பில் போட்டியிட்டவர்கள் முதல் பரிசினை பெற்று சென்றனர். இதற்கான பரிசளிப்பு விழாவில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். அரியாங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள முத்தாலம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பிசிபி நகர் பகுதியில் எழுந்தள்ளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தின் 69ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து இன்று அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து ஐயனாரப்பன் சுவாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக குதிரை விடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் பொற்கல்லி பூரணி சமேத ஐயனாரப்பன் மற்றும் வீரன் ஆகிய சுவாமிகள் மின்னல் அலங்காரத்தில் சிவ வாத்தியங்கள் முழங்க திருவீதி விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பிசிபி நகர் முத்தாலம்மன் கோவில் விழா குழுவினர், கிராம பொதுமக்கள், பஞ்சாயத்தாரர்கள், இளைஞர்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம்
ரூபாய். வெள்ளி 1 கிராம் 92 ரூபாய் 50 காசுகள். மாணவர் சேர்க்கை நடத்தும் சென்டாக் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் மாற்றம். கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உத்தரவு. புதுவையில் 108 கிராமங்களில் 10,000 மரக்கன்றுகள் நடும் விழா. முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. புதுவை அரசியலில் சில முக்கிய முடிவுகள். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் என 7 பேர் டெல்லி பயணம். என் நிலம் சம்பந்தமாக யாராவது அவதூறு பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். பாஜக சட்டமன்ற உறுப்பினர் பி.பி. ராமலிங்கம் எச்சரிக்கை. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர் துறையை கண்டித்து ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தற்காலிக நிலையில் பால் விற்பனையில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்கள் கோரிக்கை.